சில நாட்களுக்கு முன்னாடி முகேஷ் அம்பானியோட பையனோட கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஜியோ நிறுவனம் அதிரடியாக தன்னோட ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்துவதாக அறிவிச்சாங்க. ஜியோ நிறுவனத்துக்கு அடுத்தது ஏர்டெல்லாக இருக்கட்டும், வோடஃபோனாக இருக்கட்டும், எல்லாருமே தன்னோட ரீசார்ஜ் கட்டணத்தை அதிகரிக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் மக்களும் கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் ஏன் இவ்வளோ கட்டணும் அப்படின்ற மாதிரி மீம்ஸாக இருக்கட்டும், கமெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கட்டண உயர்வுக்கு பெரிதும் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கட்டண உயர்வுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டண உயர்வு வந்தப்போ ஏர்செல் வந்தால் நல்லா இருக்குமே, பிஎஸ்என்எல் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதும் மக்களோட ஏக்கமாக இருந்துச்சு. அவங்களோட ஏக்கம் யாருக்கு கேட்டதோ இல்லையோ, டாடா நிறுவனமோட ஓனரான ரத்தன் டாட்டாக்கு கேட்டுருச்சு போல பிஎஸ்என்எல் அதிரடியாக இப்போ ஆட்டத்துக்குள்ளே வருது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தெரியணும் அப்படின்னா முதல்ல டிடிஏடிஎப்பன் அப்படின்ற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். ஜியோ நிறுவனம் 2015 தான் வரவே ஆரம்பிக்குது. அதற்கு முன்னாடி ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா, டோகோமோ, பிஎஸ்என்எல் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த நிறுவனங்கள் தான் மக்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதில் பெரிதும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோடஃபோன், ஏர்டெல், ஐடியா. ஸோ இதுதான் பெரிதும் பயன்படுத்தப்பட்டது. பிஎஸ்என்எல் சாதாரண மக்கள் தான் பயன்படுத்தியும் இருந்தாங்க. அதே மாதிரி டவர் கிடைக்காத ஏரியாக்களில் பிஎஸ்என்எல் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது ரொம்ப வருடங்கள் கழித்து எல்லாரும் பிஎஸ்என்எலுக்கு மாறினதுக்கு என்ன காரணம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுறதுக்கு முன்னாடி, ஜியோ 2015 ஆல் ஓவர் இந்தியா வருது. வரும்போதே அவங்க நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. ஒரு ஜிபி டேட்டாவுக்கு நான் 200 செலவு பண்ணணும் அப்படின்னு இருந்ததப்போ டேட்டா ஃப்ரீ, மெசேஜஸ் ஃப்ரீ, கால்ஸ் ஃப்ரீ, ஃப்ரீ சிம்மு, அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸையும் அவங்க எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே இந்த சலுகைகளை நம்பி ஜியோ சிம் கார்டை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பல சலுகைகளோட ஜியோ நிறுவனம் வந்திருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ரீசார்ஜுக்கான காசுகளை ஏற்ற ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாருமே சலுகை இல்லாமல் அந்த கட்டணங்களை கட்டிட்டும் இருக்காங்க. இதற்கிடையில் பிஎஸ்என்எல் டேக் ஓவர் பண்ணுறாரு நம்ம ரத்தன் டாட்டா. ஸோ ரத்தன் டாட்டா டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இதோட பிளான்ஸ் எல்லாம் வெளியிடப்படுது. அப்படி அவர் கொடுக்குற க்ரோத் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் நெட்வொர்க் 2G சேவையை தான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ பிஎஸ்என்எல் நெட்வொர்க் 4G சேவையும் வழங்க போகுது அப்படின்ற மாதிரியும் அதுக்கான சிம் கார்டுகளும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அதிரடி கட்டண உயர்வுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் சிம் கார்டு வாங்குறதா இருக்கட்டும், தன்னோட சிம்மை பிஎஸ்என்எல் மாற்றுறதா இருக்கட்டும், 2.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டும் பிஎஸ்என்எலுக்கு மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் பிஎஸ்என்எல் இப்போவும் ஃபியூச்சர்லையும் கொண்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் நெட்வொர்க் 4G தளங்களை பேன் இந்தியா, அதாவது இந்தியா முழுக்கவும் கொண்டு வரப்போகுது. அதுவும் ரொம்ப மூல முடுக்கில் இருக்க ஏரியாக்கள் கூட இந்த சேவை தொடர போகுது. ஆஃப்டர் 4G சேவை எல்லா இடங்களும் வச்சதுக்கப்புறம் அந்த 4G 5Gயாக மாற்றப்படும். இந்த 5G எப்போ மாற்றப்படும் அப்படின்ற அறிவிப்பு இன்னைக்கு வெளியாகிருக்கு. அதை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் வைஷ்ணவ். ஸோ இவர் தான் 5G பிஎஸ்என்எல் எப்போ கொண்டு வராங்க அப்படின்றத அறிவிச்சிருக்காரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 பிஎஸ்என்எல் 5G சேவையும் நம்மளுக்காக கொண்டு வரப்போகுது. இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல் நிறுவனம் ப்ரோட்டோகால்ஸ், மல்டி ப்ரோட்டோகால்ஸ், லேபிள் ஸ்விட்சிங் நெட்வொர்க், அது மட்டும் இல்லாமல் 4G சூப்பர் ரூட்டர்கள், பில்லிங், கஸ்டமர் கேர், யூனிவர்சல் சிம், ஓடிஏ, சிம்னு எல்லாமே பிளான் பண்ணி திட்டம் போட்டுட்டு அதை செயல்படுத்தவும் போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல்ல ப்ராட்பேண்ட் சர்வீசஸும் இருக்குது. அந்த ப்ராட்பேண்ட் சர்வீஸ் அதிவேகமான டேட்டாஸ் வரணும் அப்படின்றதுக்காகவும் பிஎஸ்என்எல் நிறுவனம் பிஎன்ஜி பிளான் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் பண்ணி அதிவேகமாக நெட் வரணும், அதிவேகமாக டேட்டாஸ்கள் வரணும் ப்ராட்பேண்டில் அப்படின்றதுக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு வராங்க. கடைசியாக சைபர் செக்யூரிட்டி. இந்த சைபர் செக்யூரிட்டியும் MPLS அப்படின்ற கேட்வே நெட்வொர்க் மூலியமா பாதுகாப்பான செக்யூர்ட் வெப் ஃபில்லிங் சொல்யூஷன்ஸ் மூலயமா சைபர் செக்யூரிட்டியுமே கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுதான் பிஎஸ்என்எலோட ஃபியூச்சர் பிளான்ஸ். இப்போது பிஎஸ்என்எல் தமிழ்நாடுக்கு தங்களோட ரீசார்ஜ் பிளான்ஸையும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இனி வர இந்த வீடியோவில் அதோட ரீசார்ஜ் பிளான்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம ஒரு வருடத்துக்கான ரீசார்ஜ் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோவில் 3599 ரூபாய். இந்த 3599 ரூபாய் பேக்கேஜுக்கு ஒரு நாளைக்கு 2.5 GB டேட்டா கொடுக்குறாங்க.
இது 365 நாளைக்கு மட்டுமே. ஏர்டெலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அவங்களும் 3599 ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து 2 ஜிபி டேட்டா ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. இப்போ இங்கேருந்து அப்படியே பிஎஸ்என்எல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க 365 நாட்கள் இல்லை 395 நாட்கள், 12 மாதம் இல்லை 13 மாதம் உங்களுக்கு இந்த ரீசார்ஜ் கிடைக்கும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2999 ரூபாய் மட்டுமே. 2399 ரூபாய், 2399 ருபீஸ் தான் வந்து இவங்க மாதாந்திர ரீசார்ஜ். ஸோ இதுக்கு ஒரு நாளைக்கு 2 ஜிபி டேட்டாவும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ஸ் கூட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்லி கேம்ஸ், சேலஞ்சர் அரினா கேம்ஸ், கேமியோன் அண்ட் அசட்ரோல், கேமியம், லெசிட்டின் போடோகாஸ்ட், ஜிங் மியூசிக், வாவ் என்டர்டைன்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல் டியூன்ஸ், இது எல்லாமே பேக்கேஜாக வருது. இந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் மாதம் ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வோடஃபோன், ஏர்டெல் அண்ட் ஜியோவோட மாதாந்திர ரீசார்ஜ் டேட்டா வாரியா என்ன அப்படிங்கிறது. இப்போ பிஎஸ்என்எல் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு 199 ரூபாய் கட்டினா உங்களுக்கு 2 ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க டெய்லியும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல், இந்த நிறுவனங்கள் எல்லாம் 28 நாட்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் இதெல்லாம் 30 நாட்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ஒரு மாசம் கால்குலேஷன், கிளியர் கட்டான ஒரு மாசம் கால்குலேஷன். பிஎஸ்என்எல் தன்னோட 5G 2025 கொண்டு வராங்க. ஸோ அந்த 2025 வரப்போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாடுக்கான ரீசார்ஜ் பிளான்ஸையும் வந்து அறிவிச்சிருக்காங்க. இனி வரும் வீடியோவில் அந்த மாதிரி பார்க்கலாம். மாதம் 70 நாட்களுக்கு 197 ரூபாய் கட்டினா 2 ஜிபி டேட்டா ஒரு டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணலாம். 28 நாட்களுக்கு 139 ரூபாய், அதுக்கு 1.5 ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க. 365 நாளுக்கு 1515 ரூபாய். இந்த 1515 ரூபாய்க்கு 2 ஜிபி டேட்டா ஒரு நாளைக்கு கிடைக்குது. 40 நாளைக்கு 198 ரூபாய், ஒரு நாளைக்கு 2 ஜிபி டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 365 நாட்களுக்கு 321 ரூபாய். இதுக்கு டோட்டல் பேக்கெட்டே உங்களுக்கு 15 ஜிபி அவங்க கொடுத்துருவாங்க. 300 நாட்களுக்கு 797 ரூபாய். இதுக்கு ஒரு நாளைக்கு 2 ஜிபி டேட்டா நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ண முடியுமா, 2 ஜிபி டேட்டா. 28 நாளைக்கு 108 ரூபாய் கட்டணும், ஒரு நாளைக்கு 100 ஜிபி டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். 90 நாளைக்கு 411 ரூபாய் கட்டணம், 2 ஜிபி நீங்கள் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 35 நாளைக்கு 107 ரூபாய் கட்டல் பேக்குக்கே 3 ஜிபி டேட்டா நெட் கொடுக்குறாங்க. 365 நாட்களுக்கு 1195 ரூபாய் நீங்கள் கட்டணும், அதுக்கு டோட்டல் பேக்குக்கு 3 ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க. 82 நாட்களுக்கு 485 ரூபாய் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 1 ஜிபி டேட்டா ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. டாப் அப்க்கு வந்தோம் அப்படின்னா 10 ரூபாய் நீங்கள் டாப் அப் பண்ணீங்கன்னா 7 ருபீஸ்க்கு உங்களுக்கு டாப் டைம். 91 ரூபாய் நீங்கள் டாப் அப் பண்ணுறீங்க அப்படின்னா 21 நாட்களுக்கு. 90 நாட்களுக்கு 201 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். அப்படி ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்கள் பேக்குக்கு 9 ஜிபி டேட்டா கொடுப்பாங்க. 30 நாளைக்கு 151 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 15 ஜிபி டேட்டா வந்து உங்கள் பேக்குக்கு கொடுப்பாங்க. 84 நாட்களுக்கு 599 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 ஜிபி டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 220 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு டாக் டைமும் இருக்குது. 30 நாளைக்கு 94 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 3 ஜிபி டேட்டா டோட்டல் பேக். 7 நாட்களுக்கு 58 ரூபாய். ஸோ உங்களுக்கு பேக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபி டேட்டா பர் டே. 2 நாட்களுக்கு நீங்கள் வந்து 18 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணணும். 2 நாட்களுக்குமே 1 ஜிபி டேட்டா ஈச். வந்து தமிழ்நாடுக்காக பிஎஸ்என்எல் கிட்ட இருந்து ஒதுக்கப்பட்ட ரீசார்ஜ் பிளான்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜியோவா பிஎஸ்என்எல், ஏர்டெல்லா பிஎஸ்என்எல், இந்த மாதிரி தான் மக்களோட தேர்வாக இருக்குது. ஸோ அதிரடியாக மக்கள் எல்லாமே வந்து ஜியோவிலேருந்தும் ஏர்டெல்லேருந்தும் வோடஃபோன்லேருந்தும் பிஎஸ்என்எலுக்கு தன்னோட சிம்மை வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா புது சிம்மை வந்து அடிஷனலாக வாங்கிட்டும் இருக்காங்க. இதே மாதிரி நிறைய தகவல்களோடவும் நிறைய செய்திகளோடவும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள் இடமிடம் பெறுவது உங்கள் கீர்த்திகா. பாய்.